டாஸ் வின் பண்ண இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா முதல்ல பேட்டிங்கை சூஸ் பண்ணாரு. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த கேப்டன் ரோஹித் சர்மா ஃபைனல்ஸ்ல 8 ரன்னுக்கு மகாராஜ் கிட்ட அவுட் ஆயிட்டாரு. ஒன் டவுன்ல வந்த ரிஷப் பண்ட் அவுட் ஆகி நம்ம எல்லாருக்கும் ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே கொடுத்துட்டாருங்க. ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா. அடுத்து வந்த சூரியகுமார் யாதவ் 3 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ரைட்டா இந்த வேர்ல்டு கப்லயும் 45 மினிட்ஸ் ஆஃப் பேட் கிரிக்கெட் தான் போலன்னு நினைச்சிட்டேன். கோமாரு இந்தியன் டீம் 34 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்த அண்டர் பிரஷர்ல இருக்காங்க. அக்சர் பட்டேல் மற்றும் விராட் கோலி சேர்ந்து 72 ரன் பார்ட்னர்ஷிப் அமைக்கிறாங்க. டீமை சரிவுல இருந்து மீட்கிறாங்க. அக்சர் பட்டேல் அன்பார்ச்சுனேட்டா 47 ரன்ல இருக்கிறப்ப ரன் அவுட் ஆகிடுறாரு. இத்தனை வருஷமா யுவராஜ் சிங்க்கு ரிப்ளேஸ்மெண்ட் தேடிட்டு இருந்தீங்களே, கிடைச்சிச்சா? எப்படி கிடைக்கும்? அதான் பெஞ்சில் வச்சுக்கிட்டே தேடிட்டு இருக்கீங்களே. அடுத்ததா ஆடின சிவம் துபே அதிரடி ஆடி 16 பாலுக்கு 27 ரன் அடிச்சாரு. அந்த சைடு விக்கெட் போயிட்டே இருக்கு, இந்த சைடு விராட் கோலி நிலைச்சு நின்று ஆடிட்டு இருக்காரு. ஒரு குட்டி பிளாஷ்பேக் பார்க்கலாம். இதுவரை விராட் கோலி 5 T20 வேர்ல்டு கப் விளையாண்டுருக்காரு. இதுல 4 வேர்ல்டு கப்ல விராட் கோலி தான் இந்தியாவுக்கு லீடிங் ரன் ஸ்கோரர். இந்த வேர்ல்டு கப்ல 7 மேட்ச்ல 6 மேட்ச் அவர் ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணல. அந்த மார்ச் 18 சிஎஸ்கே RCB குத்தி வெளில அனுப்பிச்சாங்கல்ல, அதுல இருந்து அவனுங்களுக்கு ஒரு மேல காண்டு. நான் எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸையும் சொல்லல, ஒரு சில தற்குறி சிஎஸ்கே ஃபேன்ஸை மட்டும்தான் சொல்றேன். இந்தியா மேட்ச்னு வந்தா விராட் கோலி கிட்ட தான் வரணும். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் ட்ரோல் பண்ணாங்க. வர இந்தியான்னு வந்தா விராட் கோலி கிட்ட தான் வரணும்னு சும்மாவா சொன்னாங்கன்ற மாதிரி 76 ரன் 59 பால்ல. வாய் பேச மாட்டேங்குது, வாய் எங்க காணோம், சொன்ன வாய் காணோம். இந்தியாவை ஒரு டீசென்டான டோட்டலான 176க்கு கொண்டு வந்தார். 177 ரன் டார்கெட்டா வச்சு இறங்கின சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கல. ஹென்ட்ரிக்ஸ் மார்க்ரம் 2 பேருமே 4 ரன் அடிச்சாங்க. டீகாக்கும் ஸ்டப்ஸும் ஒரு டீசென்ட் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க, 58 ரன். கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து அக்சர் பட்டேல் பால்ல போல்ட் ஆயிட்டாரு. டீகாக் 39 ரன் அடிச்சு ஹர்ஷ்தீப் பால்ல அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் வந்தான் பாரு ஒருத்தன் ஹென்ரிச் கிளாசன் 25 பால்ல 50 அடிச்சுட்டான். 30 பாலுக்கு 30 ரன்ன்ற ஈக்குவேஷன் வந்துருச்சு. அவ்வளவுதான்டா, இந்த வேர்ல்டு கப்பும் போயிருச்சுன்னு நினைச்சப்பதான் ஹார்திக் பாண்டியா கிளாசனோட விக்கெட் எடுத்தாரு. அடுத்து இறங்கின ஆல்ரவுண்டரான மார்க்கோ ஹான்சனை பூமரா போல்ட் ஆக்கிட்டாரு. 19வது ஓவர்ல ஹர்ஷ்தீப் வெறும் 4 ரன் தான் கொடுத்தாரு. 20வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் மில்லர் தூக்கி அடிக்கிறாரு. அப்ப வந்து சூரியகுமார் யாதவ் பிடிச்சது வந்து பால் கிடையாது, நம்ம இன்னைக்கு ஜெயிச்சிருக்க வேர்ல்டு கப். ஹர்திக் பாண்டியா ரபாடா விக்கெட் எடுக்கிறாரு. இந்தியா 7 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. ஃபைனல்ஸ்ல மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கின விராட் கோலி T20 வேர்ல்டு கப்ல அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. நம்ம ஜெயிச்சிட்டோம், உண்மையதான் சொல்றேன், நம்ம ஜெயிச்சிட்டோம் மிஸ்டர் ஸ்டார்க். நீங்க சாதிக்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்க. It was going to be my last T20 World Cup playing for India. It's time for the next generation to take over. இருக்கலாம். விராட் இல்லையே. மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்தியா ஒவ்வொரு தடவையும் பிரஷர்ல வரும்போதெல்லாம் அதுல இருந்து பெயில் அவுட் பண்ணது ஜஸ்பிரீத் பும்ரா தான். எப்பெல்லாம் இந்தியாவுக்கு தேவையோ விக்கெட்ஸ் அப்பெல்லாம் எடுத்து கொடுப்பாரு. ரோஹித் சர்மாவும் T20 வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டனா அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. This one is yours. Thank you. I'll do my best. everyone, நான் உங்க நவி. இது மாதிரி கிரிக்கெட்டிங் ஃபேக்ட்ஸ் வித் காமெடி டெம்ப்ளேட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.